10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, கஜானா காலியா இருக்குங்க. ₹1 வச்சுட்டு போலங்க, சுத்தமா தொடச்சு வச்சுட்டு போயிருக்காங்க. தூக்க முடியாத சுமையை கொடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. நான் எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லல, நான் எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லல, ஆனால் எனக்கான கால அவகாசம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. இப்போ ஒண்ணுமே இல்லை. இதைத்தான் நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்துல இருந்து சொல்லுச்சு. தொடர்ச்சியா முதல்ல இருந்து சொன்ன விடயமே இதுதான். இப்போ விஜயால தூக்க முடியாத சுமை இங்க இருக்கு. 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு. இப்ப 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கிறதுன்றது அவருக்கு இன்னைக்குதான் தெரியுமா? இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் தெரியுமா? இதையே முன்பு சொன்னார் விஜய். காசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விடிய காத்தால எல்லார் அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் போடுறீங்களா? அது எப்படி? 2000 போடுறீங்க, 3000 போடுறீங்க, 4000 போடுறீங்க, இதெல்லாம் எப்படி? சோ கவர்மெண்ட்ல காசு இருக்குது, பற்றாக்குறை தான் காரணம். பணம் இருக்கிறது, பணத்தை கொடுப்பதற்கு மனம் இல்ல அப்படின்னாரு. இன்னைக்கு என்னன்றாரு? பணமே இல்லைங்க, கஜானா காலியா இருக்குங்க, ₹1 கிடையாது, ₹1 கிடையாதுங்க, தொடச்சு வச்சுட்டு இருக்குங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்றாரு.